திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த சென்டர் லைன் இது வந்து சென்டராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பாக்ஸ்க்கு சென்டராக. ஸோ அதுதான் இப்போ நம்மளோட டார்கெட். இது சென்டராக வரணும்னா நம்ம இப்போ இதை சென்டராக வச்சுட்டு இந்த சைடும் இது சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, எல்லாருமே வந்து 1 கஜம் 3 இன்ச்க்கு எடுப்பாங்க, 1 கஜம் 2 இன்ச் அப்படி எடுப்பாங்க. நான் 1 கஜம் தான் எடுப்பேன். அதாவது 11.5 ஆர் 12 இன்ச். இதுதான் வந்து நான் என்னோட மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு எப்படி பாசிபிளோ, உங்களுக்கு எப்படி எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சின்னதாக பண்ணால் அழகாக இருக்கும். ஸோ அதனால நான் அதுலேயே முடிப்பேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அது ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ணலாம், 1 கஜம் 2 இன்ச்சா, 1 கஜமா 1 கஜம் 3 இன்ச் எப்படி எடுக்கலாம் என்ன கேட்குறீங்க? 1 கஜம் 2 இன்ச் 1 கஜம் 2 இன்ச் ஓகேவா உங்களுக்கு. ஸோ இப்போ 1 கஜம் எடுத்துட்டு 2 இன்ச் இங்கே வருது. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது சென்டராக இருக்கா பார்த்தா இல்லை, கொஞ்சம் க்ராஸ் ஆகுது. ஸோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது சென்டராக இருக்கணும். ஸோ 1 கஜம் 2 இன்ச்னால் இங்கே ஒரு இன்ச் இங்கே ஒரு இன்ச் வரும். புரியுதா? 1 கஜம் எடுக்கணும்டா, அந்த 1 கஜமில் வந்து இது சென்டராக இருக்கணும், அவ்வளோதான். அது எப்படி வரும் அப்படின்னா, நான் திருப்பி எப்படி போடுறேன், 1 கஜம் இங்கே ஒரு இன்ச் இங்கே ஒரு இன்ச். இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த எண்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கிளிப்பில் செக்யூர் பண்ணிக்கிறேன். எனக்கு மார்க்கிங் தெரியணுன்ட்டு. இப்போ நம்ம 1 கஜம் எடுத்தோமா 2 இன்ச்னு இங்கே ஓகே நான் செக்யூர் பண்ண. ஆமாம், திருப்ப இந்த சைடும் வந்து நான் டர்ன் பண்ணி 1 கஜம் எடுத்துக்கிறேன். இது சென்டராக வரணும்னா இங்கே ஒரு இன்ச் இங்கே இன்ச். கரெக்டாக இருக்கா? அங்கேயும் அவ்வளோ இருக்கும். இது வரைக்கும் புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அது வந்து மடிக்க போகிறோம். இல்லை ஒன்றுமே இல்லை, சேம் அளவு தான். இப்படி போடுறோம், இப்படி போடுறோம், இப்படி போடுறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை நான் வந்து எடுத்து பின் கிளிக் பண்ணுறது இருக்கும். சேம் அதே மாதிரி இங்கேயும் எடுத்து கிளிக் பண்ணுவோம். ஓகேவா. திருப்ப இது எக்ஸஸ் இருக்குல்ல, இது அதுக்குள்ளேயே மடிச்சு வைக்கிறேன் நான். ஓகே. இது உள்ள மடிச்சு இதுவும் உள்ளே வைக்கிறேன். இப்போ விட்டுருங்க, சும்மா ரஃபாக அப்படியே மடிச்சு. ஆமாம், உள்ளே இருக்குது அவ்வளோ. ஏன் உள்ளே இருக்குது அப்படின்னா, நம்ம ஈக்குவலாக மடிக்கும் போது திருப்பி இது வெளியில் தெரியும். அதே அந்த ஷோல்டருக்கு எடுத்த அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இது வச்சுருவாங்க நம்ம வீடியோ. ஸோ இது இப்போ இதுவும் ரிவர்ஸாக தானே இருக்கும். ஸோ இது நான் வந்து ஷோல்டரில் இப்படி ஷோல்டரில் போட்டுக்கிட்டதுக்கப்புறமா ரிவர்ஸ்லேயே நான் வந்து நீட் பண்ணிக்கிறேன். பின்னாடியும் நம்ம அதே மாதிரி நீட். இப்போ இங்கே இருக்க ஒரு ப்ளீட் நம்ம அயன் பண்ணாமல் வச்சுக்கோல, அதை நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபோல்ட் பண்ண அதே ஓகேவா. வேறு எதுவுமே பண்ணல, இதனால நான் ஃபோல்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை எடுத்து திருப்ப க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா. இப்போ இது எக்ஸஸ் இருக்குது. இந்த எக்ஸஸ் நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக அந்த சைடு ஓகே மொத்தமாகவே வெளியில் விட்டுறேன். கிளிப்பு ஆக்சுவலாக தேவையே இல்லை, பட் நான் விட்டுறேன். ஓகேங்களா. இப்போது கிளிப் எடுத்துகிட்டு முன்னாடி வச்சு ஃபோல்டு இல்லாமல் வைக்கிறாங்க. வேறு ஒன்று இது வச்சு எக்ஸஸ் எல்லாம் வெளியில் இருக்கா. இப்போ இதனோட 1 கஜம் 2 இன்ச் வெளியில் இருக்கணும். ஏன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது அது வெளியில் தெரியணும்ல. இது சொல்கிறோம், இது வெளியில் தெரியணும்ல, அதுக்காக இது நான் அப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி இங்கே பாருங்க 1 கஜம் 2 இன்ச் இங்கே வருது. ஓகேவா. சேம் 1 கஜம் 2 இன்ச் இங்கேயும் இருக்கும், 1 கஜம் 2 இன்ச் இங்கேயும் இருக்கும். ஸோ இதுதான் 1 கஜம் 2 இன்ச். நான் இதை மட்டும் இந்த எக்ஸஸை மட்டும் இப்படி வெளில வச்சிடறேன். புரியுதா? இது வரைக்கும் இப்படி வெளில வைக்கும்போது என்ன பண்ணுறேன்னா விசிபிள் ப்ளீட் எது இதில்
விசிபிள் ப்ளீட்ரா ரஃபாக இருக்கும் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல நம்ம ஷோல்டர் ப்ளீட்டு ஷோல்டர் பிளேட் வெரி குட் ஸோ ஷோல்டர் ப்ளீட் சைடில் வந்து இந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் எந்த சைடு ஷோல்டர் ப்ளீட் இருக்கோ அந்த கார்னர் கிட்ட போயிடணும் நம்ம இங்கே வரும் ஒரு 1 கஜம் 2 இன்ச் விட்டுறேன் நம்ம விட்டுட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் திரும்ப எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும்ல 1 கஜம் 2 இன்ச் அப்போ தானே பாக்ஸ் வரும் ஸோ இப்படி வச்சு இதை நான் லாக் பண்ணிக்கிறேன் என்னோட இதில் லாக் பண்ணி ஃபுல்லாக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ 1 கஜம் 2 இன்ச் இங்கே விட்டுருக்கேன் நான் இங்கே 90 டிகிரி தாண்டா இருக்கணும் இதில் வந்து கிராஸ் அப்படிலாம் கிடையாது இப்போ இது வரைக்கும் புரியுதா நான் வந்து இதை வெளியில் விட்டுருக்கேன் இங்கே 1 கஜம் விட்டுருக்கேன் இப்போ இந்த எக்ஸஸ் வந்து நான் உள்ளுக்கு மடிச்சிட்டேன் அவ்வளோதான் அதை எடுத்துருங்க வேறு எதுவுமே பண்ணல எக்ஸஸை உள்ளுக்கு மடிச்சிடுறேன் மடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இப்படி முடிக்கிறேன் ஓகேவா இது வந்து இங்கே ஃபோல்ட் ஆகுது ஸோ நான் திருப்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஓகேவா அவ்வளோ இப்போ இதை நான் மடிச்சிட்டேன் இப்போ இங்கே வந்து அதிகமாக இருக்குல்ல 1 கஜம் விட அதிகமாக இருக்குல்ல ஸோ 1 கஜம் 2 இன்ச் எடுக்கிறேன் எனக்கு இவ்வளோ எக்ஸஸ் இருக்குது எக்ஸஸை மடிச்சிடுறேன் மடிச்சுட்டு திரும்ப ரீஃபோல்ட் பண்ணுறேன் ஓகேவா வந்துடுச்சா சூப்பர் நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க வீடியோவை